ஓவராலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் சார். அதாவது முதல் நாள் முதல் காட்சி எங்களுக்கு இது கடைசி காட்சியாக எங்களுக்கு தோணுது. முதல் நாள் காட்சி பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு மனசுக்குள்ள ஒரு வழி இருந்தாலும் நாட்டுக்கு தேவை, அதாவது நம்மளுடைய மக்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து முதலமைச்சராக முதலமைச்சர் அதனால் நாங்கள் சில வழிகள் நாங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தில் வந்திருக்கிறோம். இந்த திரைப்படத்தை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துருந்தாங்க. நல்ல ஒரு தருணம். எல்லாரும் இன்னைக்கு என்ஜாய் மூட்ல தான் வந்திருக்காங்க. அது நல்லபடியா நடக்கட்டும் நான் நினைக்கிறேன். நீங்க வந்து ரசிகரா இருந்து படத்தை வந்து பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணி பாத்திருப்பீங்க. இப்ப அமைச்சரா பாக்குறதுக்கு என்ன வித்தியாசம் சார்? என்னோட அடையாளம் எப்பயுமே முதல்ல ரசிகன் என்பது என்னோட முதல் அடையாளம். 30 வருடமாக நான் ரசிகனாகவே இருந்தேன். அது முதல் அடையாளமே அதுதான். அமைச்சர் என்பது முதலமைச்சர்கள் எனக்கு கொடுத்த ஒரு பரிசு. நிச்சயமா அவருடைய பாதையில அவர் வகுத்த வழியில தான் பயணிச்சுட்டு இருந்தேன் ஆரம்பத்துல இருந்து. இப்ப எனக்கு ஒரு பொறுப்பு நிச்சயமா நல்ல முறையா செயல்படுத்தும் என்பது தெரிஞ்சுக்கிறேன். அதாவது மக்களுக்கு, பொதுமக்களுக்கு யாருக்கும் ஒரு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம ஒரு கொண்டாட்டங்கள் வந்து என்னைக்கும் வரவேற்கத்தக்கது. அதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அது என்றுமே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் முன்னோடியாக இருந்த ரசிகர் மன்றமாக இருக்கட்டும், நற்பணி மன்றமாக இருக்கட்டும், மக்கள் இயக்கமாக இருக்கட்டும், என்னைக்குமே ஒரு பொதுமக்களுக்கு சரி வந்து வரக்கூடிய திரைப்படத்துக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கட்டும், யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத வகையில் தான் எங்களுக்கு கொண்டாட்டம் என்னைக்குமே இருந்திருக்குது. அதனால இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். யாருக்கும் இந்த தொந்தரவும் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு கொண்டாட்டமும் வரவேற்கத்தக்க. ஆன்லைன்ல வெளியாகி சதி ஏற்பட்டாலும் பழக்கத்தோட அதிகமா ஓப்பனிங் வந்திருக்கு. அதான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இவருக்கு தொண்டர்கள் மட்டும் இல்ல, உணர்வுபூர்வமா அண்ணன் சொல்லி நினைக்கிறவங்க, எங்களுடைய சகோதரர் நினைக்கக்கூடியவங்க. ஆனால் நிச்சயமாக ஆன்லைன்ல என்ன ஒரு சதி திட்டங்கள் செய்தாலும், யார் எந்த சதி திட்டங்கள் செய்தாலும் எங்களோட உணர்வுபூர்வமாக எங்களுடைய தலைவரை தியேட்டர்ல வந்து முதல் காட்சி பார்க்கறத எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அது யாராலும் விட்டு கொடுக்க மாட்டோம். அங்க பார்த்துட்டு எங்களுக்கு ஆன்லைன்ல பார்த்துட்டு இங்க வரக்கூடிய யாருமே கிடையாது. யாருமே இது வரைக்கும் இருக்கிறவங்க யாருமே அதில் பார்க்காதவங்க சொல்லும் போது எவ்வளவு பெரிய பெருமையா இருக்கு சொல்ல தெரியுங்களா? நிச்சயமா இருக்கு. அவர் சேர்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் உணர்வுபூர்வமாக அவரை மதிக்கக்கூடியவங்க, நல்வழியாக செயல்படுத்தக்கூடியவங்க சொல்லி இதுல இருந்து தெரியுது. மீண்டும் படம் நடிக்கணுங்கிறது ரசிகரோட ஆசையா இருக்கு. உங்களோட சார், அது மக்களுக்கு உண்டான தலைவர். அவர் மக்களுக்கு உண்டான சேவைகள் செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு. நிச்சயமா அவர் வந்து அதுல இருந்து பின்வாங்க மாட்டாரு. அதனால அவர் அதுல நல்லபடியா செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அது நல்லபடியா வரவேற்பு.